சென்னை நந்தனம் அருகே தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடங்களை அமைச்சர் தாமோ அன்பரசன் இன்று காலை திறந்து வைத்த நிலையில் குடியிருப்பை பார்வையிடச் சென்ற பயனாளிகள் மின்தூக்கியில் சென்றபோது திடீரென தொழில்நுட்ப கோளாறு காரணமாக குழந்தைகளுடன் 8 பேர் சிக்கினர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காண்டிபன் வழங்க கேட்கலாம். வணக்கம் காண்டிபன், லிப்ட்ல சிக்கினவங்க மீட்கப்பட்டு விட்டார்களா? என்ன நடந்தது? முழு விவரம். கனிமொழி பழனிசாமி இன்னைக்கு 2 இடங்கள்ல அமைச்சர் தாமோ அன்பரசன் அந்த தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பாக குடியிருப்புகளை திறந்து வைத்தார். அதுல ஒன்று பாத்தீங்கன்னா ஆரியபுரத்துல ஒரு இடத்துல துவக்கி வைத்தாரு. அதே நேரத்துல நந்தனம் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய ஜோகி தோட்டம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகளை தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் திறந்து வைக்கப்பட்டது. குறிப்பாக 1982 கட்டப்பட்ட இந்த கட்டிடங்கள் ஒரு 230 சதுர அடியில் 3 தளங்களோட மட்டும்தான் இருந்தது. ஒரு 256 குடியிருப்புகள் இருந்தது. இது எல்லாம் சிதலமாக அதுக்குதான் தற்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா குடியிருப்புகளும் அகற்றிவிட்டு 58,66,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் தூண் மற்றும் 13 தளங்களோட 416 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டியிருந்தாங்க. குறிப்பா இந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் 13 தளங்கள் கூடிய இந்த அடுக்குமாடி குடியிருப்பு தான் காலையில திறந்தாங்க. திறந்த 2 மணி நேரத்துல பயனாளிகளுக்கு சாவிகள் அமைச்சர் தாமோ அன்பரசன் கொடுத்திருந்தாரு. வீட்டு சாவியை பெற்றுக் கொண்டவர்கள் அங்க இருக்கக்கூடிய லிப்டுகளை பயன்படுத்தி மேலே ஏறி அவர்களுடைய வீட்டுக்கு சென்று பார்வையிட்டு வந்தனர். இதில் ஒரு லிப்ட் ஆனது என்ன ஆனது அப்படின்னா, ஒரு லிப்ட்ல ஏறி டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது 5வது தளத்துல போயிட்டு இருக்கும்போது அந்த லிப்ட் பழுதடைஞ்சது. பழுதடைந்து அதுக்குள்ள ஒரு கை குழந்தையோட ஒரு 8 நபர்கள் சிக்கி கொண்டிருக்காங்க. இதுல பெண்களும் இருக்காங்க. குறிப்பா இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, இது அமைச்சர் வரக்கூடிய நிகழ்ச்சி என்கிற காரணத்தால ஜெனரேட்டர்கள் மூலம் இயக்கப்பட்டு இந்த லிப்ட் ஆனது ஆபரேட் செய்யப்பட்டிருந்தது. அவர் புறப்பட்டு சென்ற பிறகு லிப்டில் பயணித்திருப்பவர்கள் பற்றிய விவரங்கள் எதுவும் தெரியாத நேரத்தில் லிப்ட் ஆனது ஆஃப் ஆயிருக்கு. ஏன்னா ஜெனரேட்டர் ஆஃப் பண்ணாலுமே லிப்டும் ஆஃப் ஆயிருக்கு. அங்க உள்ளே இருக்கிறவர்கள் வெளியே இருக்கக்கூடிய நபர்களுடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி லிப்ட்ல மாட்டிருக்குன்னு சொல்லி தகவல் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த லிப்ட் பழுது பார்க்கறவங்க மீண்டும் மின்சாரத்தை கொடுத்தும் அந்த லிப்ட் திறக்கலன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. 20 நிமிடம் போராடி அந்த லிப்ட் ஆனது சரி செய்யப்பட்டு அதில் இருந்த நபர்களை மீட்டாது. கனிமொழி பழனிசாமி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.